புஸ்தகாலத்துல சார் சொன்ன மாதிரி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லெட்ஸ் F5 அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல மேல F1 F5 F2 பட்டன் இருக்கும் தெரியுமா? அதுல இந்த F5 அப்படின்னா ரெஃப்ரெஷ். நான் ஸ்கிரீனை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா F5 ப்ரெஸ் பண்ணணும். அப்படி நம்ம வாழ்க்கையை எப்படி புதுப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசினேன். பட் அது பல காலேஜஸ்ல பல இடங்கள்ல நான் கொடுத்த ஒரு ஸ்பீச்சினுடைய சேம் எக்ஸாக்ட் வெர்ஷன். பொதுவா நான் ஏதாவது ஒரு ஸ்பீச்சுக்கோ அல்லது ஏதாவது ஒரு உபன்யாசத்துக்கோ நான் பேச போறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு அரை மணி நேரமாவது முன்னாடி போயிடும். இது என்னுடைய வழக்கம். ஏன்னா போய் அங்க ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த நம்ம பேசுற ப்ரிமிசஸ் எப்படி இருக்கு, அந்த ஆடியன்ஸோட ரிசப்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன ரிசர்ச், ஒரு சின்ன அப்சர்வேஷன் நான் வச்சுப்பேன். ஆனா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பீச்சுக்கு நான் லேட்டா வந்திருக்கேன். இன்னைக்கு நான் 10 நிமிஷம் லேட்டுக்கு காரணம் நான் இல்லை, அவருக்கு. ஏன்னா காலையில அப்ப விவேகானந்தரை பத்தின நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஒரு சில விஷயங்கள், என்ன விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில முன் தயாரிப்புகள் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி முன் தயாரிப்புகளுக்காக ஒரு கட்டுரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. விவேகானந்தருடைய வீரமொழிகள் அப்படிங்கிற புஸ்தகத்துல 2வது பாகத்துல ஒரு கட்டுரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். யூ ஓன்ட் பிலீவ், 11:30 மணிக்கு கிளம்ப வேண்டியனா 12:07 இவன் கால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் டைம் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பத்தி இன்னைக்கு நான் பேசணும். சரி, இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்றைய தலைப்பு என்ன? யாருக்காவது இன்றைய தலைப்பு என்னன்னு தெரியுமா? சொன்னாங்களா? இன்றைய தலைப்பு இன்னொரு விவேகானந்தன் இருந்தால். இன்னொரு விவேகானந்தன் இருந்தால். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, வர ஜனவரி 12ஆம் தேதி விவேகானந்தருடைய பிறந்த நாள், தேசிய இளைஞர்கள் தினம். கரெக்டா? சோ அந்த ஜனவரி 12க்கு இளைஞர்கள்ட்ட ஒரு ஸ்பீச் கொடுக்கலாமே அப்படின்னு பிரசாந்த் என்கிட்ட அந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணப்ப, சரி தாராளமா பேசலாம்டா, காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்டனா பேசலாம். என்ன யாரை பத்தி பேசலாம் அப்படின்னா யூத் டே தானே, ஸோ விவேகானந்தர் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். அப்படி தீர்மானத்துக்கு வந்தபோது என்ன டாபிக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு விவேகானந்தர் பத்தின சில புஸ்தகங்களை புரட்டும் போது எனக்கு கிடைத்த ஒரு வரிதான் இந்த இன்னொரு விவேகானந்தன் இருந்தால். இப்ப முதல் விவேகானந்தரை பத்தியே நமக்கு முழுசா தெரியாது. அப்ப இன்னொரு விவேகானந்தர் இருந்தால்னா என்ன பேசுறது அப்படின்றதுதான் என்னுடைய தயாரிப்பு, என்னுடைய ஸ்பீச்சு டாபிக். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்த செய்தி. ஸோ இன்னொரு விவேகானந்தன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கடைசியா பார்ப்போம். முதல்ல ஆல்ரெடி ஒரு விவேகானந்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஏன் இருந்தார்? முதல் விவேகானந்தனின் தேவை என்ன? விவேகானந்தரை பத்தி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? யாருமே கேள்விப்படலையா? இவர்தான்ப்பா விவேகானந்தர், அதாவது தெரியுமா? இவர் பேர் விவேகானந்தர், பெங்கால்ல பிறந்தாரு. அப்புறம் எங்கேயோ போனாரு, நாடா போனாரு. விவேகானந்தரை பத்தி படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேசா தலையாட்டினா எனக்கு தெரியாது, கை தூக்குனா ஓரளவு எனக்கு தெரியும். இங்க இருந்து நிறைய பேர் லேசா தலையாட்டிட்டு இருக்கீங்க. கவலையே படாதீங்க, ஸ்பீச் முழுக்க கேள்விதான் கேட்பேன். திரும்பி போகும்போதும் கேள்வியோட மட்டும்தான் உங்களை அனுப்புவேன், பதில் சொல்லி அனுப்புற பழக்கம் எனக்கு கிடையாது. சரி, சோ முதல் விவேகானந்தருடைய தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எகைன் இது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் நடக்க போடுது. நிறைய பார்த்துருப்பீங்க, ரெங்கராஜ் பாண்டே இவங்கெல்லாம் பேசி இன்டர்வியூ பண்றதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அது மாதிரிதான் நடக்க போகுது. இப்ப என்னன்னா ரேண்டமா பதில் சொல்லலாம். உங்க பதில் தப்பா இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், இதுக்கு தப்பான பதில்களும் கிடையாது.
உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தின் பழமையான நாகரீகங்கள் என்னென்ன? மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. வேற? அதான் சிந்து சமவெளி, அதுதான் மொஹஞ்சதாரோ ஹரப்பா, அந்த அந்த லோத்தல் ரீஜியன். வேற நாகரிகங்கள்? எகிப்து. வெரி குட். கிரேக்கம். நீங்க தான் ஆன்சர் சொல்றீங்க, அங்க இருந்து எனக்கு ஆன்சரே வரல. ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். சரி, பழைய நாகரிகங்கள் என்னென்ன இருந்திருக்கு? எகிப்து, கிரீக்கு, சைனா, லத்தீன், மெக்சிகோ, மாயன்ஸ். மாயன் கேலண்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2012 அப்படின்னு படம் கூட எடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி. இப்படி பண்டைய நாகரிகங்கள் நிறைய இருந்தது. பெர்ஷிய பேரரசு, பெர்ஷிய நாகரிகம் இருந்தது, கிரேக்கம் இருந்தது, எகிப்து இருந்தது, ஆங்கிலோ சாக்சன் ஒன்று இருந்தது. மேல சைபீரியா பக்கம் போனீங்கன்னா நார்டிக், வைக்கிங் அப்படின்லாம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம், சீனம் ஒரு பழமையான நாகரிகம், ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஒரு பழமையான நாகரிகம், தென் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா செவ்விந்தியர்கள், இவங்கெல்லாம் ஒரு பழமையான நாகரிகம். வெஸ்ட் இண்டீஸ் பக்கம், இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கரீபியன்ஸ், பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கரீபியன் நாகரிகம். இப்படி உலகம் முழுக்க அங்கங்க இந்த நாகரிக குழுக்கள் தோன்றிட்டே இருந்தது. இந்த நாகரிகங்கள் எல்லாமே உச்சபட்ச வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இன்னைக்கு நீங்க போய் எகிப்துலயோ ரோமாபுரியிலையோ போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எஜிப்சியன் ரூயின்ஸ் காட்டுவாங்க. எஜிப்சியன் ரூயின்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்கல்ல, வாட் இஸ் மீன் பை ரூயின்ஸ்? ஹலோ, ரூயின்ஸ், RUINS, ரூயின்ஸ்னா என்ன? சொல்லுங்கம்மா. சிதைந்து போறது. அது மாதிரி அந்த நாகரீகங்களுடைய சிதைவுகளை காட்டுவாங்க. இப்ப நீங்க எஜிப்துக்கு பிரமிடுலாம் பாக்குறோம் இல்லையா, த கிரேட் பிரமிட் ஆஃப் கூஃபு அப்படின்லாம் பார்ப்போம். இந்த பிரமிட் எல்லாம் இப்ப பயன்பாட்டுல இருக்கா? கிடையாது, எல்லாம் ரூயின்டு. அதே மாதிரி கம்போடியா பக்கம் போனீங்கன்னா ஆங்கர் வாட்னு ஒரு பெரிய கோவில் இருக்கு, உலகத்தின் மிகப்பெரிய கோவில். ஆனா அதுல என்னவா இருக்கு? ரூயின்ஸ், வெறும் சிதிலங்கள் மட்டுமே கிடைக்கின்றன. ஆனா ஒரே ஒரு நாகரீகம் மட்டும் இன்னும் உயிர் போடவே இருக்கு. அது எந்த நாகரீகம்னு தெரியுமா? நம்முடைய இந்திய நாகரீகம். நம்முடைய இந்திய நாகரீகம். இன்னும் சொல்ல போனா மற்ற நாகரீகங்கள் எல்லாமே வேறு சில நாகரீகங்களோ அல்லது புது கருத்துக்களோ அதுக்குள்ள பாயும் போது அது தன்னுடைய தொன்மையை இழந்தது. இஸ்தான்புல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இஸ்தான்புல் அப்படிங்கிற நகரத்தினுடைய ஒரிஜினல் பேரு கான்ஸ்டான்டினோப்பிள். அந்த கான்ஸ்டான்டினோப்பிள்ங்கிறது கான்ஸ்டான்டின் ஒரு அரசன் இருந்தா, அந்த அரசன் தன் பெயரால் உருவாக்கிய தலைநகர். அந்த கான்ஸ்டான்டினோப்பிள்ல இருந்த அந்த கான்ஸ்டன்டைன் ரோம பேரரசனுடைய வாரிசு. அந்த கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணுனா, ஒரு யுத்தத்துக்கு போறான். அந்த யுத்தத்துல அவனுக்கு தோல்விக்கு மேல தோல்வி ஏற்படுது. அந்த தோல்வியில அவனுக்கு ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சு, எந்த ரோம பேரரசு ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில அரைஞ்சிச்சோ அதே ரோம பேரரசை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவத்தை தழுவினார். அப்போ அந்த ரோம பேரரசு அதனுடைய ஒரிஜினல் கலாச்சாரத்தை இழந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போயிடுச்சு. அதனாலதான் ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற ஒரு விங் அதுல உருவாகும். அப்போ அதனுடைய ஒரிஜினாலிட்டியை இழந்து எப்படி ரோம பேரரசு ஒரு மன்னனுடைய கன்வர்ஷனினால ஒரு ஹோல் நாகரீகமே அழிஞ்சுதோ, எப்படி பல்வேறு விதமான படையெடுப்புகள் சேரும் போது பல்வேறு நாகரீகங்கள் அழிஞ்சுதோ, இன்னைக்கு எகிப்துக்கு போனீங்கன்னா ராவையோ ஹோரஸையோ ஐசிஸையோ வழிபடுறவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி எல்லா நாகரிகங்களும் அழிந்த போது இந்திய நாகரிகம் மட்டும் அழியவில்லை. பல்வேறு படையெடுப்புகளுக்கு அப்புறம் இங்க கலாச்சார படையெடுப்பு இருக்கு, யுத்தம் சார்ந்த படையெடுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாகரிகம் தன்னை தக்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். ஒரே ஒருத்தர் தான் காரணம். அவர் யாருன்னா இவர்.
இவர் இல்லைன்னா வைஷ்ணவம் கிடையாது. நம்முடைய மடாலயங்களையோ நம்முடைய வழிபாட்டு முறையையோ பின்பற்ற முடியாத நிலைக்கு நாம் சென்றிருப்போம். அப்படி ஒரு நிலைக்கு சென்றிருந்தால் நம்முடைய ஆசிரமங்களும் மடாலயங்களும் இல்லாமல் போயிருக்கும். அப்படி ஆசிரமங்களும் மடாலயங்களும் மத நிறுவனங்களும் இல்லாமல் போயிருந்தால் ஆண்டவன் காலேஜ் எப்படி உருவாகி இருக்கும்? அப்படி ஒரு காலேஜ் உருவாகலைன்னா நீங்க எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருந்திருப்பீங்க? நீங்க உட்காந்து நான் பேசுறத கேட்டுட்டு இருப்பீங்க. அப்போ இந்த ஹோல் சங்கிலியினுடைய முதல் வளையம் எங்க இருக்கு? இவர்கிட்ட ஆரம்பிக்கும். அதனாலதான் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? சும்மா சத்தமா சொல்லுங்க. நீங்கதான். காந்தி. வேற? விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? யாரு? இப்ப மட்டும் பதில் வருது பாரு வேகமா. சரி, குறைஞ்சபட்சம் விஜய் தன்னோட கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு 3-4 பேர் போட்டோ எல்லாம் காமிச்சாருல, அவங்க பேர் எல்லாமாவது சொல்லுங்க பாப்போம். அவங்க எல்லாம் யாரு? விஜயோட ஒண்ணு விட்ட மாமாவோட அத்தையா? அவங்க அப்பாவோட அம்மாவா? விஜயோட பாட்டியோட தங்கச்சியா? யார் அவங்க எல்லாம்? ஃபைட்டர்ஸா? ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஓகே. ஸோ அவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? ஏன் அவங்க எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? சரி, நம்ம தமிழ்நாட்டில இருந்து யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடினாங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து யார் சுதந்திரத்துக்கு போராடினாங்க? யாராவது பேசிட்டு இருந்தா அவரை நிப்பாட்டி கேள்வி கேட்பேன். சும்மா சொல்லுங்க, ஒரு பேர் சொல்லுங்க. சொல்லுப்பா. நீதான். கொடிகாத்த குமரன். வெரி குட், நைஸ். வேற? நீ சொல்லுமா. ஹலோ, நீங்க தான். அது எப்படி கரெக்டா நான் உங்களை தான் சொல்றேன்னு தெரிஞ்சு உங்களை தவிர பாக்கி எல்லாரும் உங்களை பாக்குறாங்க. பாபு சிதம்பரம் பிள்ளை. வெரி குட். வேற? பேரு? இப்ப நீங்க பதில் சொல்லணும். நான் அங்க வந்து பேசுவேன். ஹேண்ட் மைக் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேமரா வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். சரி, இத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து சண்டை போட்டாங்க இல்லையா? இப்ப ஒரு கேள்வி கேட்டு உங்கள்ட்ட இருந்து பதில் வாங்குறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. வாங்க திரும்ப சுதந்திர போராட்டம் பண்ணுவோம்னா வந்துருவீங்களா? நீங்களா வருவீங்களா? உங்க வயசுல இப்ப கொடிகாத்த குமரன் அந்த தம்பி, உங்க வயசு என்னப்பா? இன்னும் 2 வருஷத்துல நீங்களும் கொடிகாத்த குமரனோட வயசுக்கு வந்துருவீங்க. 19 வயசு பையன் கொடிகாத்த குமரன் இந்த கொடிக்காக உயிரை இழந்த போது, தன்னோட உயிரை விட்ட போது அவருடைய வயசு 19. அவருடைய மனைவிக்கு வயசு உங்க வயசு தான், 17, 16. ராமாயி அம்மாளோட வயசு 16, 17. இந்த வயசுலதான் இருக்க முடியும். வயசுல ஒருத்தங்க இந்த நாட்டுக்காகன்னு வரணும். அதுவும் இப்ப நமக்கெல்லாம் சுதந்திரம்னா என்னன்னு தெரியும். சுதந்திரம்னா என்னன்னே தெரியாது, வெறும் கற்பனை தான் அது.
அந்த மாதிரி ஒரு கற்பனை கான்செப்டுக்காக ஒருத்தங்க சண்டை போடணும்னா அதுக்கு உண்டான உத்வேகம் வரணும் இல்லையா? இதுக்கு நிறைய பேர் கிளம்புனாங்க. அதுல ஒருத்தர் தான் நீங்க சொன்ன காந்தி, அதுல ஒருத்தர் தான் நீங்க சொன்ன கொடிகாத்த குமரன், ஒருத்தர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஆனா இவங்கெல்லாம் அந்த வரிசையில முன்னாடி நின்றவங்க. ஆனா அந்த வரிசையில பெயர் தெரியாத பல பேர் பின்னாடி நின்றாங்க. அந்த பெயர் தெரியாத பல பேர் பின்னாடி நிக்கிறதுக்கு காரணம் இவங்க முன்னாடி நின்றவங்க. இவங்க அவங்க கிட்ட பேசி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் சுதந்திர போராட்டம் நடந்தது. இதனுடைய முதல் இன்ஸ்பிரேஷனை விதைச்சவர் இவர். இன்னைக்கு லேடிஸ் நீங்க எல்லாம் படிக்க வந்திருக்கீங்கல்ல, கேர்ள்ஸ் எல்லாம் படிக்க வந்திருக்கீங்க, படிச்ச வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலைக்கு போகணும், சாதிக்கணும், எத்தனையோ தடைகளை தாண்டி இந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல பெண் கல்வி வேணும்னு சொன்னது யார்? கரெக்ட். முதல்ல சொன்னது யாரு? பாரதியார். பல பேர் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லார்கிட்டையும் சென்று சேரக்கூடிய கவிதைகளின் வழியில கொண்டு போய் சேர்த்தவர் பாரதியார். பாரதியாருக்கு அதை சொல்லி கொடுத்தது யார்? பாரதியார் ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணிருக்கணும்ல, அவர் யார்? சகோதரி நிவேதிதா. சகோதரி நிவேதிதாவை இன்ஸ்பயர் பண்ணது யார்? சுவாமி விவேகானந்தர். சோ இவர் இல்லைன்னா இந்த ரூம்ல நீங்க கிடையாது. சோ இத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்வி, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சுதந்திரம், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எதிர்காலம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் சுவாமி விவேகானந்தர். அவர் இல்லைன்னா நூலகங்கள் கிடையாது, அவர் இல்லைன்னா கல்லூரிகள் கிடையாது, அவர் இல்லைன்னா இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்துல மிகப்பெரிய ஓட்டை விழுந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 1863 ஜனவரி மாசம் 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் பிறந்தார். சரி, இப்ப இதெல்லாம் அவர் ஏன் இந்த நாட்டுக்கு தேவைப்பட்டாரு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இன்னொன்னு, இந்த நாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இந்த நாடு தனக்கு வேணுங்கிற தலைவர்களை தானே உருவாக்கி கொடுக்கும். தனக்கு வேணுங்கிற தலைவர்களை தானே உருவாக்கும். நீங்க உலகத்தினுடைய எந்த கண்ட்ரியோட ஹிஸ்டரி வேணாலும் படிங்க, நீங்க ஈஸியா படிக்கலாம். ஹிஸ்டரி ஆஃப் மெக்சிகோ, ஹிஸ்டரி ஆஃப் சிங்கப்பூர், ஹிஸ்டரி ஆஃப் யூகே, எதை வேணாலும் போடுங்க. நம்ம நாட்டோட ஹிஸ்டரி ஆஃப் இந்தியான்னு போடுங்க. நம்ம நாட்டுல தோன்றுற அளவிற்கு ஒரு போராளிகளோ, நம்ம நாட்டுல தோன்றின அளவிற்கு சிறந்த மன்னர்களோ, நம்ம நாட்டுல தோன்றின அளவுக்கு சிறந்த கவிஞர்களோ, நம்ம நாட்டுல தோன்றின அளவுக்கு சிறந்த ஆன்மீகவாதிகளோ உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல இன்னொரு விவேகானந்தன் இருந்தால் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் கடைசியா பதில் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் ஃபேமஸா தெரியும், விவேகானந்தர் சொன்னதா அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, 100 இளைஞர்களை என்கிட்ட கொடுங்க, நான் இந்த நாட்டை முன்னேற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த 100 இளைஞர்கள் கிடைச்சாங்களா இல்லையா? இதுதான் கேள்வி. 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், நான் இந்த நாட்டை முன்னேற்றி காட்டுகிறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். இந்த ஃபேமஸ் செய்தி தெரியுமா எல்லாருக்கும்? அந்த 100 பேர் கிடைச்சாங்களா இல்லையா? இதை யாராவது நீங்க கேட்டிருக்கோமா? விவேகானந்தர் கேட்ட 100 பேர் வந்தாங்களா இல்லையா? சும்மா ஒரு ரஃப் கேஸ் சொல்லுங்களேன். வந்தாங்க. இல்ல சார் 60 வருஷம் நான் பாஸ்ட் 40 பேர் எங்க கட்டடிச்சுட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு கூட சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா 100 பேர் கிடைச்சாங்களா இல்லையா? அந்த 100 பேர் கிடைச்சதுனாலதான் நான் சொன்ன எல்லாமே நடந்துச்சு. விவேகானந்தர் இந்த காலத்துல இருந்து இந்த நாடு முன்னேறி இருக்கா? டெக்னாலஜிக்கலா முன்னேறி இருக்கு, கல்வி தரத்துல முன்னேறி இருக்கு, சுதந்திரத்துல முன்னேறி இருக்கு. இதெல்லாம் முன்னேறதுக்கு காரணம் யாரு? அந்த 100 பேர். அந்த 100 பேர். இந்த நாடு சுதந்திரம் போராட்டம் அடைஞ்ச போது அதுல ஒரு 10 பேர் இருந்திருப்பான். இந்த நாட்டினுடைய பால் வளத்தை பெருக்கணும்னு நினைச்ச போது அதுல ஒரு 2 பேர் இருந்திருப்பான்.
இந்த நாட்டினுடைய விவசாயத்தை பெருக்கணும்னு நினைச்ச போது அதுல ஒரு 3-4 பேர் இருந்திருப்பாங்க. இந்த நாட்டினுடைய டெலிகம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்ச போது அதுல ஒரு 3-4 பேர் இருந்திருப்பாங்க. இப்படியே சேர்த்துட்டு வாங்க, அந்த 100 பேர் வருவாங்க. இப்படியே சேர்த்துட்டு வந்தா அந்த 100 பேர் வருவாங்க. அப்படி விவேகானந்தர் கேட்ட 100 பேரால் தான் இந்த நாடு வளர்ந்தது. நீங்க வேணா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் போங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு சுப்பீரியர் ரோல் இல்லைன்னா ஒரு சுப்பீரியர் சிஸ்டமை உருவாக்குனவன் விவேகானந்தரை படிச்சவனா மட்டும்தான். விவேகானந்தரை படிக்காம ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியாது. நீங்க ஃபியூச்சர்ல ஒரு நிர்வாகத்தை உருவாக்கலாம். யூ கேன் பி an entrepreneur, you can be working in some organizations without understanding the management principles of Vivekananda. You cannot be a great leader. ஏன்னா இது எதுவுமே இல்லாத காலத்துல, நமக்கு இருக்கக்கூடிய எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத காலத்துல ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்புக்கு நாடு முழுக்க கிளைகளை உருவாக்கி, அந்த அமைப்பு மூலமா எத்தனையோ கல்லூரிகளையும் கல்விச்சாலைகளையும் எத்தனையோ மருத்துவமனைகளையும் உருவாக்கி, இன்னைக்கு வரலும் எந்த விதமான ஃபிளாவும் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாம ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குனது அவர் தான். அது பேர் ராமகிருஷ்ணா மிஷன். கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா இடத்துலயும் கிளைகள் இருக்கும். ஸோ இத்தனை சேவைகளை அவங்க உருவாக்கிட்டு வந்ததுக்கு காரணம் அவரு அன்னைக்கு போட்டு கொடுத்த நிர்வாக திட்ட அமைப்பு. அதை நீங்க படிச்சீங்கன்னா நான் எழுதி தரேன், இந்த ரூம்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக வாய்ப்பு. நான் சும்மா விளையாட்டுக்குலாம் சொல்லலாம், எழுதி தரேன். ஐ ப்ராமிஸ் ஆன் சுவாமி விவேகானந்தா. விவேகானந்தரை முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் கனவு நீங்கள் இந்த நாட்டின் பிரதமராக வேண்டும் என்று இருந்தால் கூட ஆக முடியும். சார், அம்பானிக்கு சவால் விடுற அளவுக்கு ஒரு பணக்காரனா மாறுங்க சார், மாற முடியும். கம்பராமாயணம் மாதிரி இன்னொரு நான் ஒரு புஸ்தகம் எழுத போறேன் சார், எழுத முடியும். ஆனா உங்களுடைய துவக்கம் விவேகானந்தரிலிருந்து இருந்தால் இது சாத்தியம். சரி, இப்போ விவேகானந்தர் கிட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுல சில குவாலிட்டிஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும், சில குவாலிட்டிஸ் நீங்க வளர்த்துக்க வேண்டியதா இருக்கலாம். விவேகானந்தர் நான் சொன்ன 1863 பிறந்தாரு. பிறந்ததுல இருந்தே வாழு, மகா வாழு, குறும்புலாம் சொல்லக்கூடாது, வாழு, வானர மாதிரி. விவேகானந்தருடைய அம்மா பேரு புவனேஸ்வரி மாதா, அவருடைய அப்பா பேரு விஸ்வநாத தத்தர். புவனேஸ்வரி மாதா ரொம்ப நாள் கொஞ்சம் அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால காசியில இருக்கக்கூடிய வீரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில்ல போய் தவம் பண்ணி, அந்த தவத்தின் பயனா விவேகானந்தர் பிறந்தார். அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் வச்ச பேர் வீரேஸ்வரர். அந்த வீரேஸ்வர் நீங்க பெங்காலி மொழியில வாவ பான்னு உச்சரிப்பாங்க, அதனால வீரேஸ்வர்னு பேர் வச்சாங்க. அந்த பீரேவை சுருக்கி 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 கூட்டு அவர் பேர் பிலே அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால அவர் வீட்டுல கூப்பிடுற பேர் பிலே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவரோட அபிஷியல் நேம் தான் நரேந்திரநாத், வீட்டுல கூப்பிடுற பேர் பிலே. அந்த வீரேஸ்வரரை கும்பிட்டு விவேகானந்தர் பிறந்தாரு. விவேகானந்தர் பண்ற வாழ்த்தனத்தை பார்த்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் சிவபெருமானே எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு வேண்டினேன், அவர் என்ன பிஸியில இருந்தாரோ எனக்கு தெரியல, அவரோட பூதகணத்துல எனக்கு பிறக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளவு வாழ்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செய்தி எடுத்துக்கலாம்னா, பாரதியார் சொன்னார் இல்லையா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இது மொத்தத்திலுமே பாத்தீங்கன்னா விளையாடு விளையாடு விளையாடுன்னு 3 தடவை. அப்போ தொடர்ந்து இயக்க நிலையிலேயே இருந்தீங்கன்னா தான் விவேகானந்தருடைய ஆற்றல் உருவாகும். நீங்க ரொம்ப சோம்பி போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க அதோட யூ கேனாட் ரைஸ் அப். அதனாலதான் அவருடைய முதல் என்ன வரும், அரைஸ் அவேக்னு, எழுமி விழுமி. அடுத்தது விவேகானந்தருடைய 2வது ஸ்டெப் டு டேக். அதனால நம்ம எப்படி இருக்கணும், ஆற்றலோட இயங்கிக்கிட்டே இருக்கணும். 2வது நிலை, விவேகானந்தருடைய ஸ்பெஷாலிட்டி சிட்டி ரோபோ இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், ஒரு புஸ்தகம் எடுத்து இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு வைக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்கேன் போட்டோஜெனிக் மெமரி விவேகானந்தருக்கு இருந்திருக்கு.
அவ்வளவு புஸ்தகங்கள் வாசிச்சிருக்கார், அவ்வளவு புஸ்தகங்கள் வாசிச்சிருக்கார். சோ இந்த புஸ்தக வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் விவேகானந்தர் தன்னுடைய தவமா பண்ணியிருக்கார். 2 சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் விவேகானந்தர் அவங்க அம்மா கிட்டே கோவப்படுவார். அவங்க அம்மானா அவருக்கு க்ளோஸ் டு ஹார்ட். 2 சந்தர்ப்பங்கள்ல மட்டும் கோவப்படுவார். ஒன்னே, அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு செண்பக மரம் இருந்தது. அந்த செண்பக மரத்துல ஏறி அவர் தலைகீழ தொங்கி விளையாண்டுகிட்டு இருப்பார். அப்படி விளையாடும் போது இந்த அம்மா சாப்பிடவான்னு கூப்பிட்டா கோவம். 2வது, அவர் புஸ்தகம் படிக்கும் போது கூப்பிட்டா கோவம். அதனால வாசிப்பை எவ்வளவு கையில எடுத்திருக்காரு, அவர் எவ்வளவு விஷயங்களை படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல விவேகானந்தர் எல்லாத்தையும் படிச்சாரான்னா இல்ல, அவருக்கு பிடிக்காத 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஒண்ணு கணக்கு. கணக்கு சுத்தமா பிடிக்காது. யாருக்கெல்லாம் பிடிக்காது கணக்கு? இப்ப மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு கை தூக்கிருப்பாரு. மத்த கேள்வி எதுக்கும் பதில் சொல்றது இல்லை. சரி, சோ கணக்கு அவருக்கு பிடிக்காது. இது ஏன் தெரியுமா? அவங்க அப்பா சொல்லுவாராம், கணிதம் பெட்டி கடைக்காரனுக்கானது, எனக்கானது அல்ல. கணிதம் பெட்டி கடைக்காரனுக்கானது, எனக்கானது அல்ல அப்படின்னு சொன்னதே அவருக்கு ஃபீட் ஆயிடுச்சு. அதனால அவருக்கும் மேத்ஸ் பிடிக்காம போச்சு. கடைசி வரலும் மனுஷன் கணக்கை பத்தி யோசிச்சதே கிடையாது. 2வது என்ன தெரியுமா? an interesting irony, அவருக்கு இங்கிலீஷ் பிடிக்காது. அவருக்கு இங்கிலீஷ் பிடிக்காது. ஆனா இன்னைக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஐகானிக்கா படிக்க வேண்டிய ஸ்பீச்சஸ்ல ஒரு ஸ்பீச் சுவாமி விவேகானந்தரோட ஸ்பீச். அவ்வளவு ப்ராப்பர் எலக்வேஷன் இருக்கும். ஸோ அந்த அவருக்கு கணிதமும் ஆங்கிலமும் பிடிக்காது. ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் எது தெரியுமா? வரலாறும் சமஸ்கிருதமும். ஆனா புஸ்தக வாசிப்பு அப்படின்னு வந்துட்டா லாங்குவேஜை பத்தி பொருட்படுத்தாம படிப்பார். லாங்குவேஜை பத்தி பொருட்படுத்தாம படிப்பார். ஒரு தடவை யுவர் பிலீவ் அவருக்கு ஒரு ரஷ்யன் லாங்குவேஜ் புக் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு பழைய புக் கடைக்கு போயிருக்காரு. அங்க இருந்து ஒரு புஸ்தகம் பார்த்துட்டு அந்த புஸ்தகத்தோட அட்டை நல்லா இருந்திருக்கு. அது ஒரு ரஷ்ய மொழி புத்தகம். அட்டை நல்லா இருக்குன்னு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா ரஷ்ய மொழி தெரியாது. அப்போ இவங்க கல்கட்டால அந்த கங்கை நதியில வந்து டிராவலர்ஸ் எல்லாம் போவாங்க வருவாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்த டிராவலர்ஸ்ல ஒருத்தருக்கு ரஷ்ய மொழி தெரிஞ்சுதான். இவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் வீட்டுல இருந்து கொஞ்சம் பொருட்களை எடுத்துட்டு போய்னா திருடிட்டு போய் கொடுத்து, நீங்க இதை வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு நைட்ல நீங்க வந்து நான் கேட்கிற வேர்ட்ஸுக்கெல்லாம் மட்டும் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த ரஷ்ய மொழி புஸ்தகத்தையுமே ஒரு நைட்ல படிச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பர்சன் அவைலபிள் இல்லை. அதனால அவர் இருக்கும் போதே அந்த புஸ்தகத்தை படிச்சிடணும்னு ரஷ்ய மொழி புத்தகத்தை முழுக்க படிச்சிருக்காரு. ஸோ அதனால மொழி ஒரு பொருட்டல்ல, இந்த சப்ஜெக்டுங்கிறது ஒரு பொருட்டல்ல. ஆனா படிப்பு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விவேகானந்தர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா கையில எடுத்ததுனாலதான் 39 வயசுக்குள்ள நம்ம யாருமே செய்ய முடியாத பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு அவரால் போக முடிஞ்சது. அடுத்த 200 வருஷத்துக்கு உண்டான அடித்தளத்தை அவரால் நிறுவ முடிஞ்சது. ராமகிருஷ்ண மிஷன் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தேவையான ஃபார்முலாஸ், அதாவது அது வீரம் சார்ந்து சுபாஷ் சந்திர போஸனுடைய பாதையாக இருக்கட்டும், இல்ல அஹிம்சை சார்ந்த காந்தியினுடைய பாதையா இருக்கட்டும், 2 பாதைக்கும் உண்டான அடிப்படை தத்துவங்களை அவரால் வடிவமைச்சு கொடுக்க முடிஞ்சது. இதை தாண்டி சிஸ்டர் நிவேதிதா, மிஸ் மேக்லவுட், மிஸ்ஸஸ் சாரால் அப்படிங்கிற இத்தனை வெளிநாட்டினரை அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது. இத்தனை விஷயங்களை தாண்டி இந்த மதம், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இதை பத்தி அவ்வளோ டிஸ்கோர்சஸ் பேசியிருக்க. இவ்வளவு விஷயங்களை செய்ய முடிஞ்ச விவேகானந்தரனுடைய அடிப்படை அவருடைய ஸ்டடீஸ், கற்றல் அப்படிங்கிறதுல இருந்து வந்தது. அடுத்தது அவர் அங்கிருந்து புஸ்தகங்கள்ல இருந்து மட்டும் கத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல, வாழ்க்கையினுடைய தத்துவங்கள்ல இருந்து கத்துக்கிட்டார். விவேகானந்தருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருன்னா ராமரும் சீதையும். ஏன்னா அந்த பெங்காலி சைட்ல வந்து காளி இதனுடைய வழிபாடும் ராமர் சீதாவினுடைய வழிபாடும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் அயோத்தியாவினுடைய தாக்கம் ஜாஸ்தி. அதனால அவரும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு கடை வீதிக்கு போய் ஒரு ராமர் சீதையினுடைய புஸ்தகத்தை எடுத்துட்டு ஒரு சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்றாங்க. அவருக்கு ராமர் சீதை மேல அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட்.
இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது ஏதோ ஒரு காரணமாக எங்கேயோ ஒரு வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. குடும்பத்தோட கிளம்பி போறாங்க. ஒரு குதிரை வண்டியில ஏறி போறாங்க. அந்த குதிரை வண்டிக்காரன் இவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டே வர, விஸ்வநாதன் பேசிக்கிட்டே வர. பேசிக்கிட்டே வரும்போது ஏதோ இந்த டாபிக் சென்டர்ஸ் அரவுண்ட் மேரேஜ், கல்யாணம்னா என்ன, கல்யாண வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத பத்தி அந்த டாபிக் பேச்சு நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த குதிரை வண்டிக்காரன் குழந்தைகிட்டே வரான். சார் எனக்கு கல்யாணம் ஆகுதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை சார், குடும்பத்தை ஓட்ட முடியல சார், இப்படி பேசுறா சார், அப்படி திட்டுறா சார்னு தன்னோட திருமண வாழ்க்கையை பத்தி முழுக்க முழுக்க புலம்பிக்கிட்டே வரான். இந்த புலம்பிக்கிட்டே வந்த உடனே வீட்டுக்கு வந்த விவேகானந்தர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? அந்த ராமர் சீதா பொம்மையை தூக்கி போட்டார். தூக்கி போட்டுட்டு ஓன அழுதான். புவனேஸ்வரி வந்து கேட்டாங்க, ஏண்டா அழற? பாவம், அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான். அதே தப்ப தானே இந்த சாமியும் செஞ்சிருக்காரு. ஏன்னா ராமர் சீதா கல்யாணம் ஆனவங்க தானே, அதனால எனக்கு கல்யாணம் ஆன சாமி வேண்டாம் அப்படின்னோன்னா அப்புறம் புவனேஸ்வரி சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, அவங்க கூடயே ஆஞ்சநேயர்னு ஒருத்தர் இருக்க, அவரை நீ வச்சுக்கோ, அவரை உண்மையிட்டு கும்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து ஆஞ்சநேயர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எங்கேயோ போயிருக்கார், ராமாயணம் கேட்டிருக்கார். ராமாயணம் கேட்கும்போது அவர் ஹனுமானுடைய பெருமை எல்லாம் சொல்லியிருக்கார். ஹனுமானுடைய பெருமையை சொல்லிட்டே வரும்போது அந்த பேச்சாளர் ஏதோ நடுவுல ஒரு ஜோக்குக்காக சொல்லியிருக்காரு, ஆஞ்சநேயர் ஒரு குரங்கு, குரங்குக்கு வாழைப்பழம் பிடிக்கும், குரங்குகள் எப்படி வாழை தோட்டத்துல இருக்குமோ அது மாதிரி ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வாழைத்தோட்டத்துல இருப்பாருன்னு சொல்லிட்டாரு. இவன் சின்ன பையன், அதனால அவனுக்கு அது அப்படியே மண்டிக்குள்ள ஏறிடுச்சு. ஹனுமான் எங்க இருப்பார்? வாழைத்தோட்டத்துல இருப்பார். ஹனுமான் எங்க இருப்பார்? வாழைத்தோட்டத்துல இருப்பார். உபன்யாசம் முடிஞ்ச உடனே அந்த பேச்சாளர்கிட்ட போய் கேட்டிருக்கான், நீங்க சொன்ன மாதிரி நிஜமா ஹனுமான் வாழைத்தோட்டத்துல இருப்பாரா? நான் சொன்னேன், சரி ஆமாப்பா இருப்பாருப்பா அப்படின்னு அவனுக்கு பதிலாக சொல்லி அவர் அனுப்பிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் என்ன அவசரத்துல இருந்தாரோ. இந்த பையன் வேகமா போய் வீட்டுக்கு வர வழியில இருந்த வாழைத்தோட்டத்திலேயே 1.5 நாள் உட்கார்ந்துருக்கான் ஹனுமானை பாக்குறதுக்கு. 1.5 நாள் உட்கார்ந்துருக்கான். நமக்கு எல்லாம் தெரியும் விவேகானந்தர் பாறையில மட்டும்தான் உட்கார்ந்து இருந்தாருன்னு. இல்ல, ஒரு வாழைத்தோட்டத்திலேயே 1.5 நாள் உட்கார்ந்து இருந்திருக்காரு ஹனுமானை பாக்குறதுக்காக. அப்படி உட்கார்ந்து ஹனுமானை பார்க்கலான்னு தேடி கடைசியில ஹனுமான் வரலன்னு திரும்ப நேர புவனேஸ்வரி மாதாட்டா வந்திருக்காரு. வந்து, அம்மா அண்ணம்மா அவர் இப்படி சொன்னாருமா, நான் போய் தேடி தேடி பார்த்தேன், ஹனுமானை காணும் அப்படின்னு. ஹனுமானுக்கு 1000 வேலை இருக்கும், அவசரமா எங்கேயாவது போயிருப்பார். சீதா மாதிரி வேற யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க, காப்பாத்துறதுக்கு போயிருப்பாடா அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சமாதானம் அடைஞ்சிருக்காரு. சரி, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? கற்றல் என்பது புத்தகங்களில் மட்டும் நிகழ்வதில்லை. வாழ்க்கையில 2 சக மனுஷங்க பேசிட்டு இருக்கும் போது அதிலிருந்து கூட கற்றல் நிகழலாம் அப்படிங்கிறது விவேகானந்தர் இந்த இடத்துல நமக்கு காட்டக்கூடிய. ஸோ நம்ம மனசு திறந்து வச்சிருந்தோம்னா எங்கிருந்து வேண்டுமானாலும் நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதை கடந்து வந்தோம் அப்படின்னா தான் ஒரு விஷயத்த உறுதியா எடுத்துக்கிட்டா அந்த உறுதியில நிக்கிறது, தான் நம்புற விஷயத்த பூரணமா நம்புறது, அது கடைசியா கிடைக்கிற வரையிலும் அதை தேடிக்கிட்டே இருக்கிறது. அதே நேரத்துல நான் தேடக்கூடிய பொருள் நான் நினைச்ச மாதிரி நான் நினைச்ச நேரத்துல எனக்கு கிடைக்கும்னு கிடையாது, அதுக்கு அவசரமா வேற ஏதாவது வேலை கூட இருக்கலாம்ங்கிற ஒரு புரிதல். இது எல்லாம் விவேகானந்தருடைய இளமை காலம், ரொம்ப சின்ன பையனா இருந்த போது அவர் எக்ஸிபிட் பண்ண விஷயங்கள். ஆனா இந்த விவேகானந்தருடைய தாக்கம், ஐ டோன்ட் நோ ஹவ், இன்னைக்கு எந்த குடும்பங்கள்ல இது நடக்குதுன்னு தெரியல. விவேகானந்தருடைய அப்பாவும் அம்மாவும் விவேகானந்தர்கிட்ட அப்போ நரேனா இருந்த அல்லது பீலேவா இருந்த விவேகானந்தர்கிட்ட பேசின சில வாசகங்கள் விவேகானந்தர் தன்னுடைய பிற்பாடு அமெரிக்க சொற்பொழிவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீகால் பண்றார். அந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல பேசப்படுவது இல்லை. விவேகானந்தருடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்றும் தூயவனாக இரு, சுயமரியாதையுடன் இரு, அதே வேளையில் பிறரது சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுத்து வாழவும் கற்றுக்கொள், சமநிலை குலையாதவனாக இரு, ஆனால் தேவை ஏற்படும் போது உன் இதயத்தை இரும்பாக்கி கொள்ள தயங்காதே. நீங்க விவேகானந்தருடைய மொத்த வாழ்க்கை எடுத்தீங்கன்னா இந்த 4 வரிக்குள்ள அடக்கிடும். ஸோ அவங்க அம்மா இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நடக்கிறது இல்லை. அடுத்து அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, போய் புதுசா ஒரு ட்ரெஸ்ஸா பார்த்துட்டோம்னா வா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம்னா செம்ம கிளாஸா சமைச்சிருக்கான்னு சொல்றோம். எத்தனையோ ஃபுட் விளாக், எதை கண்டாலும் இது சூப்பரா இருக்கு, ஆசமா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்.
ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாரு, உங்களுடைய உன்னதமான எனர்ஜி ஆற்றல் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துலதான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. இதை தனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க அப்பா அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, எதை கண்டும் ஆச்சரியப்படாது, எதை கண்டும் ஆச்சரியப்படாது. நீ ஆச்சரியப்படுறதுலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. எதை கண்டும் ஆச்சரியப்படாதே, வாழ்க்கையில் என்னென்னவோ நடக்கலாம், எத்தனையோ மாற்றங்களை சந்திக்கலாம், ஆனால் எதனையும் ஆச்சரியப்பட்டு நின்று விடக்கூடாது, எதிலும் ஆச்சரியப்பட்டு நின்று விடக்கூடாது. இறைவனின் அரசில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற எண்ணத்துடன், என்ற உணர்வுடன் முன்னேறி போக வேண்டும். இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் நம்ம வீடுகள்ல இந்த காலகட்டங்கள்ல நடப்பது இல்லை. அடுத்தது விவேகானந்தர் எப்படின்னா, தான் ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா அதை சோதிச்சு பார்க்கணும், தன்னளவுல அதை சோதிச்சு அது சரியா இருந்தால் மட்டுமே அதை எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு உறுதி உள்ளவர். அதனால என்ன பண்றாரு, அவங்க அப்பா விஸ்வநாத தத்தர் ஒரு மிகப்பெரிய அட்வொகேட், ஒரு லாயர். பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடு, அதுல விசிட்டர்ஸ் வந்தா உட்காரத்துக்குன்னே ஒரு பெரிய ரிசப்ஷன் ஹால். இந்த ரிசப்ஷன் ஹால்ல ஹூக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹூக்கா இந்த அரேபியாலெல்லாம் வச்சு புகைப்பிடிப்பாங்க. அது ஒரு பைப்பு மாதிரி போட்டு ஒரு சின்ன ஜாடி மாதிரி இருக்கும், அதுலதான் புகைப்பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஹூக்காஸ் இருக்கும் அந்த ரூம் ஃபுல்லா. அதுல ஒரு 10-15 ஹூக்கா இருக்கும். அந்த 10-15 ஹூக்கா ஏன் இருக்குன்னா, ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் ஒரு ஹூக்கா. உயர் ஜாதிகள் வந்தா புகைப்பிடிக்கிறதுக்கு ஒரு ஹூக்கா, கொஞ்சம் மிடில் ரேஞ்சில் வந்தாங்கன்னா புகைப்பிடிக்கிறதுக்கு ஒரு ஹூக்கா, லோவர் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்தாங்கன்னா புகைப்பிடிக்கிறதுக்கு ஒரு ஹூக்கான்னு அன்னைக்கு இருந்த சமுதாய அமைப்பு முறையில அந்த ரிசப்ஷன் ஹால்ல இருந்திருக்கு. விவேகானந்தருக்கு இந்த ஜாதி கான்செப்ட் புரியல, சின்ன பையன். இன்னைக்கு நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி புரியாத ஒரு கான்செப்டுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு இந்த ஒவ்வொரு ஹூக்காலையும், எல்லா ஹூக்காலையும் பத்த வச்சு எல்லா ஹூக்காலையும் அவர் புகை பிடிச்சிருக்காரு. 10-12 வயசு அவர் புகை பிடிச்சிட்டு இருக்கும் போது விஸ்வநாத தத்தர் இதை பார்த்துட்டார். பொதுவா பார்த்தா என்ன பண்ணும், 4 புலர்னு இழுக்கணும். எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பையன் ஸ்மோக் பண்றான், ரெண்டாவது எல்லாத்துலயும் ஸ்மோக் பண்றான். விஸ்வநாத தத்தர் ரொம்ப பொறுமையா கேட்டாராம். ஏன்னா அவர் சொன்னபடி அவர் வாழ்ந்தார், எதையும் கண்டு ஆச்சரியப்படாது. அதனால அவர் கேட்டாராம், என்னடா பண்ணிட்டு இருக்காரு? ஜாதிய கட்டுப்பாடுகளை உடைத்து பார்த்தேன், ஏதாவது நடக்குமான்னு பார்த்தேன், எதுவும் நடக்கல அப்படின்ட்டு போயிட்டாராம். இங்க இருக்கக்கூடிய இந்த ஜாதிய அமைப்புகளை உடைத்து பார்த்தேன். அவர் என்ன சொல்லிருக்கலாம், எல்லாத்துலயும் புகை பிடிச்ச பார்த்தேன்னு சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லல, ஜாதிய கட்டுப்பாடுகளை மீறி பார்த்தேன், ஏதாவது நடக்குமா, ஏதாவது பிரச்சனை நடக்குமா, ஒருவேளை இந்த ஓடு இடிஞ்சு விழுந்துருமான்னு பார்த்தேன், எதுவும் நடக்கலன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு குடும்ப அமைப்பு முறையிலிருந்து தான் விவேகானந்தர் வந்தார். இப்படி தான் கேள்விப்படுற எல்லா விஷயங்களையும் தானே சோதிச்சு பார்த்தார். இப்ப இன்னைக்கு நான் விவேகானந்தர் பத்தி பேசுறேன், நீங்க எத்தனை பேர் போய் திரும்ப விவேகானந்தரை சோதிச்சு பார்க்க ரெடி? ஒண்ணு வேணாம் சார், அவர் 1863 பிறந்தாருன்னு சொன்னாரு. முதல்ல 1863 தான் பிறந்தாரா, இல்ல ஒரு வருஷத்தை தப்பா சொன்னாரான்னு கேள்வி கேட்கறது கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கவும் நீங்க ரெடியா? இல்ல, நம்ம கிட்ட அந்த சர்ச் அப்படிங்கிற அந்த விஷயம் இல்லை. சரி, இப்ப நான் கொஞ்ச நேரம் பேசிட்டேன், உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில என்ன ஆகணும்னு ஆசை? ரேண்டமா சொல்லுங்க. What is your aim? What is your aim? நீங்க சொல்லுங்க, என்னவாக விருப்பம்? லா படிக்கணும். ஓகே ஃபைன், நீங்க சொல்லுங்க. யூ என்னதான தம்பி? ஆஹா, சரி நீ சொல்லு. போட்டோகிராஃபர். ஓகே ஃபைன். அந்த கடைசி ரோல நடுவுல இருக்க பொண்ணு, கடைசி ரோல நடுவுல இருக்க பொண்ணு,
டீச்சிங் டீச்சிங் தானமா சொல்றாங்க. ஓகே, டீச்சர்னா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அப்ப நான் பேசுறது மைக் இல்லாமலே கேக்குதா? டீச்சருக்கான முதல் குவாலிட்டி மைக் இல்லாம சத்தமா பேசுறது. ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். தம்பி, யூ ஸ்லைட் ப்ளூயிஷ் கிரீன் ஷர்ட், நீங்க தான். புரியலப்பா. ஆப் டிசைனர். ஓகே, நைஸ். உங்களுக்கு முந்தின ரோல ஒரு மாதிரி டார்க் கிரீன் கலர் ஷர்ட். வீடியோ எடிட்டர். ஓகே, எந்த மாதிரி வீடியோ எடிட்டர்? புரியலப்பா. எந்த மாதிரி வீடியோ எடிட்டர்? சினி ஃபீல்ட், மூவி எடிட்டர். ஓகே, ஃபைன். உங்களுக்கு 2 ரோ முன்னாடி இருக்கிறதுல நடுவுல இருக்க பையன் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். நீங்கம்மா டீச்சர். ஓகே, என்ன ஃபீல்ட், என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ். ஓகே, நைஸ். தம்பி நீங்க? எஸ், போட்டோகிராஃபர். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது இல்லையா? எங்கிருந்து கிடைச்சது? யாரோ ஒருத்தரை பார்த்து தான் நான் இந்த மாதிரி ஆகணும், நான் டீச்சர் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகணும், ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்க. மாதிரி விவேகானந்தருக்கு தான் வாழ்க்கையில என்ன ஆகணும் அப்படிங்கிற இதே கேள்விய அவங்களுடைய வாத்தியார் கேட்டிருக்க. கேட்ட உடனே விவேகானந்தர் ஒரு பதில் சொன்னாராம். நான் வந்து குதிரை வண்டிக்காரன் ஆகணும். நான் சொன்னாரு, குதிரை வண்டிக்காரன் ஆகணும். ஏன்னா டெய்லி அவர் குதிரை வண்டியில தான் ஸ்கூலுக்கு போவார். இன்னைக்கு ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ்ஸஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் குதிரை வண்டியில போயிட்டு வந்திருக்காரு. இந்த குதிரை வண்டிக்காரன் அந்த குதிரை வண்டிக்காரனை விட பெருசாக தான் இருக்கும் குதிரை. தன்னை விட பெரிய குதிரையை அவன் எவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் பண்றான். அப்ப அவன் தான் வேர்ல்டுல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அந்த சின்ன பையன் நினைச்சிருக்கான். நினைச்ச உடனே அந்த வாத்தியார் கிட்ட சொல்லியிருக்கான், நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொன்ன உடனே, இப்ப நான் சொன்ன நீங்களாம் என்ன பண்ணீங்க? சிரிச்சிங்க. அதுதான் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். விவேகானந்தர் வந்து குதிரை கண்டிக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிளாஸ்ல இருந்த எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, அந்த வாத்தியாரும் சிரிச்சிட்டாரு. அன்னைக்கு நாள் முழுக்க போற வர எல்லா வாத்தியார்கிட்டையும் பாருங்களேன், நரேன் என்ன சொல்றான்னா குதிரை வண்டிக்காரனாவும் சொல்றானா, குதிரை வண்டிக்காரனாவும் சொல்றானா. அந்த ஸ்கூல் முழுக்க சொல்லிட்டார். அதுல இருந்து நரேனுக்கு குதிரை வண்டிக்காரன்னு பட்டம் வேற வச்சுட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம உடனே சொல்லுவோம்ல, இப்ப நாளையில இருந்து பாருங்க அவரை வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்னு கூப்பிடுவாங்க, வாங்க டீச்சரம்மா அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி அதே ஒரு பட்ட பேரா மாறிடும். அந்த மாதிரி குதிரை வண்டிக்காரன் எல்லாரும் கூப்பிடுவோம். ஒரு ரொம்ப ஒரு மாதிரி எம்பராஸ்மெண்ட் வந்துருச்சு. கேட்கல, ஒரு எம்பராஸ்மெண்ட் வந்துருச்சா? அந்த எம்பராஸ்மெண்ட் வந்த உடனே நேராக வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா கிட்ட போய் இது மாதிரிமா இது மாதிரி நடந்துச்சு, நான் குதிரை வண்டிக்காரன் அவங்களு சொன்னேன், அதுல ஏதாவது தப்பு இருக்காமா, குதிரை வண்டிக்காரன் ஆகிறது என்ன அவ்வளோ தப்பா, அது ஒரு நல்ல வேலை தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே விவேகானந்தருடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நீ குதிரை வண்டிக்காரன் ஆகிறதுலாம் ஒரு தப்பும் கிடையாதுன்னா, அது ஒரு நல்ல தொழில். ஆனா நீ குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னா நான் ஒரு குதிரை வண்டிக்காரன் சொல்றேன் அவளை மாதிரி ஆகணும்னு உள்ளிருந்து போய் ஒரு புக் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தாங்க. அந்த புக்ல ஒரு குதிரை வண்டிக்காரனோட போட்டோ இருந்துச்சு. நீ குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்னு அவங்க கொடுத்த புஸ்தகம் பகவத்கீதை. அதோட அட்டையில என்ன படம் இருக்கும்? உங்க காலேஜ் என்ட்ரன்ஸ்ல என்ன சிலை இருக்கோ அதுல இருக்கும். அதுல ஒரு குதிரை வண்டிக்காரன் இருக்கான், கரெக்டா? அந்த குதிரை வண்டிக்காரனாகணும் அப்படின்னு அவங்க அம்மா இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஸோ இப்படி விவேகானந்தனுடைய வாழ்க்கையை புரட்டினீங்கன்னா முழுக்க முழுக்க சின்ன 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 செய்திகளா பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். இப்போ நீங்க ஆப் டெவலப்பர் ஆகிறதோ, ஆப் டிசைனர் ஆகுறதோ, போட்டோகிராஃபர் ஆகுறதோ, டீச்சர் ஆகுறதோ இல்லை, இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு குட்டி தொழில். இதை நம்ம சொன்னா நீங்க எல்லாம் சிரிச்சிருவாங்களோங்கிற பயத்திலே நீங்க சொல்லாம இருக்கக்கூடிய தொழிலா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதுல ஒரு உயர்ந்த லட்சியத்தை செட் பண்ணு. ஏன்னா யூ ஒன்ட் பிலீவ், அதே குதிரை வண்டிக்காரனா தான் இவர் ஆனார். அதே குதிரை வண்டிக்காரனா தான் இவர் ஆனார். இவருடைய மெசேஜ் அடுத்த கீதை, இவருடைய மெசேஜ் அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டல்.
ஏன்னா யுத்தம் செய் அப்படின்னுதான் கீதை ஆரம்பிச்சது. கீதை எதுக்கு வந்துச்சு? என்னால போர் புரிய முடியல அப்படிங்கிறப்ப பரவாயில்ல, நீ போர் செய்யறதுதான் உன்னுடைய கடமை, அதை எடுத்துட்டு போய் நீ போர் புரியறது தான் உன்னுடைய தர்மம்னு அர்ஜுனனுக்கு சொன்னதுதான் கீதை. அதையே தான் விவேகானந்தர் செஞ்சார். அதுக்கு முன்னாடி சன்னியாசிகள்லாம் வந்து அப்படியே ஸ்லோ டோன்லாம் ஆன்மீகத்தை பத்தி பேசுவாங்கன்னு இருந்த இடத்துல நோனோ, இந்த நாட்டுக்கு விடுதலை தேவை, இந்த நாட்டுக்கு வீரர்கள் தேவை, வலிமை என்பது பலகீனம் என்பது மரணத்துக்கு சமம், அதனால நீங்க வலிமையோட எடுத்து போராடுங்க, உங்க கலாச்சார குறியீடுகளை விட்டு கொடுக்காதீங்க இப்படின்னு இவ்வளத்தையும் சொல்லி அடுத்த பாரத போர்னு இந்த பாரத தேசத்துக்காக நடந்த சுதந்திர போருக்கு வித்திட்ட இரண்டாவது கீதையை சொன்ன குதிரை வண்டிக்காரனா அவர் மாறினார். அதனால இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய குட்டி 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 குட்டியா. நீங்க விவேகானந்தருடைய லைஃபை எடுத்துட்டு வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையிலயோ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கும்போது விவேகானந்தருடைய லைஃபை படிங்க, உங்களுக்காக ஒரு எபிசோட் அதுல கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் சொல்ல போறது 1902 வருஷம் ஜூலை மாசம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சதுர்தசி திதி. அன்னைக்கு நாளை நான் இன்னைக்கு ரீகால் பண்றேன். அந்த நாள் ஏன் முக்கியம் அப்படின்னா, அன்னைக்கு காலையில விவேகானந்தர் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டார். அன்னைக்கும் 3 மணிக்கு எழுந்திரிச்சார். அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா 3 மணிக்கு எழுந்திருக்கல, 3 மணிக்கு எழுந்தார். தன்னுடைய சக பேசிட்டு, தன்னுடைய சீடர்கள் தானே, தன்னுடைய சக சீடர்கள் எல்லார்கிட்டையும் பழைய விஷயங்கள், அமெரிக்கா போயிட்டு வந்த நினைவுன்னு பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு 8:30 மணிக்கு பூஜை ரூமுக்கு போனார். ஒரு மணி நேரம் மெடிடேட் பண்ணார். 9:30 மணிக்கு அந்த பூஜை ரூமுக்கு பிரம்மானந்தர் அப்படிங்கிற ராமகிருஷ்ணா அந்த டைனாஸ்டியில வரக்கூடிய ஒன் ஆஃப் த சீடர், அன்றைய ராமகிருஷ்ண மடத்தின் நிர்வாகி, அவர் வந்த உடனே விவேகானந்தர் சொன்னார், நான் இன்னைக்கு போதும், எனக்கு இங்க ரொம்ப சூடா இருக்கு, அதனால என்னுடைய தியானத்துக்கு உண்டான அந்த மேட் இது எல்லாத்தையும் ராமகிருஷ்ணருடைய அறைக்கு ஷிஃப்ட் பண்ணு, நான் அங்க உட்காந்து இன்னைக்கு மெடிடேட் பண்றேன்னு சொன்னார். 11 மணிக்கு இந்த ஹோல் ஷிஃப்டிங் நடந்துச்சு. அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு போய் மெடிடேஷனுக்கு உட்கார்ந்தார். கிட்டத்தட்ட மதியானம் ஒரு 3 மணி வரையிலும் மெடிடேட் பண்ணார். 3 மணிக்கு அந்த ரூமை திறந்து வெளியில வந்தார். வெளியில மாடிப்படியில இறங்கி வந்த உடனே ஒரு பெரிய மாமரம் இருக்கும். அந்த மாமரத்துக்கு கீழே உலாத்திக்கிட்டு இருந்தார். அவர் உலாத்திக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இந்த பிரம்மானந்தர்ங்கிறவரும் பக்கத்துல அந்த மாமரத்தினுடைய கீழேயே இருந்த பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்தார். இவர் இப்படி முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தவர் தனக்கிட்ட பேசிக்கிட்டார். அவரு தன்கிட்ட பேசிக்கிட்டார். என்ன பேசிக்கிட்டார் அப்படின்னா, இந்த விவேகானந்தன் என்ன செய்தான் என்பது யாருக்கு தெரியும்? இந்த விவேகானந்தன் என்ன செய்தான் என்பது யாருக்கு தெரியும்? ஒருவேளை இன்னொரு விவேகானந்தன் இருந்தால் அதனால என்ன, இன்னொரு விவேகானந்தன் இருந்தால் அப்படின்னு நிறுத்திட்டு, அதனால என்ன, காலப்போக்கில் எத்தனையோ விவேகானந்தர்கள் வரத்தானே போகிறார்கள். இதுதான் விவேகானந்தர் கடைசியா பேசின வரி. அதுக்கப்புறம் அவரு பேசல. அன்னைக்கு நைட்டு அவர் இறந்துட்டார். ஸோ கடைசியா அவர் என்ன சொன்னார்? இன்னும் எத்தனையோ விவேகானந்தர்கள் வரப்போகிறார்கள், இன்னும் ஒரு விவேகானந்தன் இருந்தால்தான் அந்த விவேகானந்தர் என்ன செஞ்சாங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஐ பிலீவ் ஃப்ரம் அபியாசம் வி பிலீவ். ரைட்டா? இந்த அறையிலும் அந்த மாதிரி பொட்டன்ஷியல் விவேகானந்தர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த பொட்டன்ஷியல் விவேகானந்தர்களை உருவாக்க வேண்டி இருக்கிறது. விவேகானந்தர் என்ன சொன்னார்? 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டை காப்பாற்றுகிறேன், இந்த நாட்டை முன்னேற்றி காட்டுகிறேன்னு சொன்னார். நான் கொஞ்சம் உல்டாவா சொல்றேன். 100 விவேகானந்தர்களை கொடுங்கள், அப்போதுதான் இனிமேல் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு வெள்ளையர்களுடைய ஆதிக்கம், அதுக்கு முன்னாடி நடந்த முகலாய படையெடுப்பு, இதுல இந்த நாடு தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய வரலாற்றையும் தன்னுடைய பெருமையையும் மறந்திருந்தது.
ஆனா இன்னைக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லாம அது எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயரை கேட்டால் தடுமாறுகின்ற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நாடு தன்னுடைய தனித்துவத்தை இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு தன்னுடைய மரபையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய விவேகானந்தர்களை உருவாக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட விவேகானந்தர்களின் வெளிக்கிளம்பி வாருங்கள். இதுதான் என் ஸ்பீச். இன்னொரு விவேகானந்தர் இருந்தால் இல்ல, இருந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்பீச்சை முடிச்சேன். என் ஸ்பீச்சை யாருமே முழுசா கேட்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா யாராவது ஏதாவது ஒரு வரி கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு வரியை பிடிச்சுக்கிட்டு நீங்க தேடுங்க. அந்த ஒரு வரி போதுமானது. அது எந்த வரியா வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்து வேணாலும் இருக்கலாம், எந்த கதையா வேணாலும் இருக்கலாம். ஓகே, எனி questions? எல்லாம் எனக்கு மைக் தேவையில்ல. எதுவும் கேள்விகளே இல்லையா? ஓகே, சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு 2 வால்யூம்ல சுவாமி ஆசுதோஷானந்தர் அப்படிங்கிறவர் எழுதின புஸ்தகம் இருக்கு. ராமகிருஷ்ணா மிஷனுடைய வெளியீடு. அந்த புஸ்தகம் படிச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி சம்பவங்கள், ஒரு 500 சம்பவங்கள் அதுல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கலாம், உங்களுக்கு போரே அடிக்காது. அந்த புஸ்தகம் ஒரு நல்ல புஸ்தகம். இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கணும் அப்படின்னா விவேகானந்தருடைய சொற்பொழிவு, எழுத்து, அவர் எழுதின கடிதங்கள், இது எல்லாத்தோட தொகுப்பும் இருக்கு. 9 வால்யூம் 13 வால்யூம்ஸா 9 வால்யூம்ஸாடா? ப்ரீவியஸ்லி இட் வாஸ் 13 வால்யூம்ஸ். ஞான தீபம்ங்கிற பேர்ல இருந்தது. நவ் இட் இஸ் வீரமொழிகள்ங்கிற பேர்ல 9 வால்யூம்ஸா ராமகிருஷ்ணா மிஷனுடைய வெளியீட்டுல இருக்கு. மொத்த தொகுப்பினுடைய விலை ரொம்ப பெருசு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் புக் மட்டும், அதோட அந்த வால்யூமுடைய ஃபர்ஸ்ட் புக் மட்டும் ரொம்ப அப்ரிட்ஜ்டு வெர்ஷன்ல 100 ரூபாய்க்கே என்னமோ கிடைக்கும். அந்த புக்கு மட்டும் படிங்க போதும். இன்னும் சொல்ல போனா அடுத்த 100-200 வருஷத்துக்கு இந்தியா பண்ண வேண்டிய எல்லா வேலைகளும் அதுல ஃபார்முலேட்டடா இருக்கு அந்த முதல் புத்தகத்துல. எஸ் சார். அவருக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அப்புறம் ஒரு முழு விவேகானந்தர் இதுவரையிலும் வரல. ஒரு முழு ஒரு ஹோல் பேக்கேஜான விவேகானந்தர் வரல. விவேகானந்தருடைய வெவ்வேறு கூறுகள் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல வந்திருக்காங்க. விவேகானந்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நூலகத்துல நிறைய விவேகானந்தர் பத்தி புக் இருக்கு. இளைய பாரதி, எழுத தெய்வம், இந்த வரலாறு நிறைய புத்தகங்கள் நம்ம நவோதனத்திலிருந்து வாங்கிய புத்தகங்கள்ல இருக்கு. நீங்க பஸ் ஸ்டாப்ல போனீங்கன்னா ஒரு நிமிஷம், வேற கேள்விகள் இருக்கா? அங்க பீரியாடிகல்ஸ்னு ஒரு இது இருக்கு, தெரியாதா? அந்த பீரியாடிகல்ஸனுடைய ஃபர்ஸ்ட் டாப் ரோல லெஃப்ட் கார்னர்ல ராமகிருஷ்ண விஜயன் ஒரு புஸ்தகம் இருக்கு.
ரைட்டா? அது ராமகிருஷ்ணா மிஷன்ல இருந்து வரக்கூடிய புஸ்தகம். நீங்க எந்த புக்குமே படிக்கலனா கூட பரவாயில்ல, மாசம் தவறாம அதை படிங்க. மாசம் தவறாம படிங்க, போர் அடிக்காம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 புக்கு 4 புக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய வரும். 5வது புக்கு நீங்க உங்களை அறியாம ஃபுல்லா புரிய படிக்கணும். வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே, ஃபைன், நன்றி, தேங்க்யூ. ஓகே, ஒரு சின்ன ரெக்வசிஷனோட இதை முடிச்சிடறேன். ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடறேன். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாரம்பரிய அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாம் எத்தனை பேர் தஞ்சை பெரிய கோயில் போயிருக்கீங்க? எல்லாரும் போயிருக்கீங்க. அவ்வளவு பெரிய கோவில் எப்படி கட்டினாங்க? யார் கட்டினா? யாருமா? ராஜராஜ சோழன். ரைட்டா? ராஜராஜ சோழன் தானேவா கட்டினாரு? நம்ம ஜோக்கே அடிப்போம், கொத்தனார் கட்டினார். கரெக்டா? பொதுவாக என்ன சொல்லுவோம், கொத்தனார் கட்டினார். இந்த கொத்தனார் பேர் தெரியுமா? அவர் பேர் ராஜராஜ பெருந்தச்சன். ராஜராஜ பெருந்தச்சன். அந்த ராஜராஜ பெருந்தச்சன் அண்ட் டீம் இவங்கதான் அந்த கோவிலை கட்டினது. இன்னைக்கு அந்த கோவில் கட்டி 1010 வருஷம் ஆச்சு. 1010 வருஷமா மெருகு குலையாம ஒரு கோவில், எந்த டைமென்ஷன்லையும் எந்த குளறுபடியும் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆளுங்க ஒரு பாலம் கட்டுறோம், 10 நாள் விழுந்துருக்கு, ஒரு தெய்வம் வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஆனா 1000 வருடங்களை தாண்டின ஒரு கட்டடத்தை ஒருத்தன் கட்டியிருக்கான்னா அவனுடைய அறிவு எவ்வளவு சிறந்ததா இருக்கும். சரி, இந்த புக்ல, இந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய அத்தனை புக்கையும் ஒரே புக்கா எழுத முடியுமா? இந்த லைப்ரரியில இருக்கிற அத்தனை புக்கையும் ஒரே புக்ல எழுத முடியுமா? எழுதுனா அந்த புக்கு எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா 10,000 வார்த்தைக்குள்ள உலகத்துல இருக்கிற அத்தனை சப்ஜெக்டையும் எழுதியிருக்காரு ஒருத்தர். அவர் பேர் திருவள்ளுவர். less than 10,000 words, ஒரு ஆர்டிக்கலை விட கம்மி, ஒரு பீரியாடிக்கல் ஜேர்னலை விட கம்மி. அப்படி எழுதின திருவள்ளுவருடைய அறிவு, நம்முடைய பாரம்பரிய கட்டடக்கலையினுடைய அறிவு, இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு, இதையெல்லாம் தேடின ஒரு பயணமா தான் நாங்க அபியாசத்தை தொடங்கணும். இந்த அபியாசத்திலிருந்து பல்வேறு விதமான ஆக்டிவிட்டிஸ் நம்முடைய ஹெரிட்டேஜை காப்பாற்றுறதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். இஃப் யூ லைக் டு என்ரோல் அஸ் அ வாலண்டியர் வித் அஸ், எங்களோட ஈவெண்ட்ஸ்லையோ எங்களோட ஏதாவது இணைஞ்சு பணிபுரியணும்னு ஆசைப்பட்டா யூ கேன் கான்டாக்ட் மிஸ்டர் பிரசாந்த். யூ கேன் கான்டாக்ட் மிஸ்டர் பிரசாந்த். அவர் ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு, அது மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் வித் அபியாசம், you are welcome. Thank you.